வாரிசுகளை பத்தி நிறையவே பேசியிருக்காருங்க. அவரோட திரைப்படங்கள்ல தேசபக்திய எப்படி ஊட்டினாரோ வாரிசுகளை நிறையவே எதிர்த்திருக்காரு. அப்பேற்பட்ட புரட்சி கலைஞர் நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேடைக்கு வந்து தன்னோட கட்சிய தன்னோட வாரிசான மனைவி கிட்ட கொடுத்துட்டு பாப்பா பிரேமலதா பெரியம்மா பேசுற பேச்சு இருக்கே பேச்சு. தன்னோட இந்த அவதாரத்தின் நோக்கமே இந்த தேமுதிக கட்சியை காப்பாத்துறது தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. 16 சீட்டும் ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குறவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 7 பேர் தான் இருந்ததுனால எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்பேற்பட்ட புரட்சி பெரியம்மா பிரேமலதாவும் இன்னைக்கு வாரிசு அரசியலை புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிஜேபி காரங்களுக்கு பெரிய ஒரு நோக்கமே இருக்குங்க, இந்த வாரிசு அரசியலை ஒழிக்காம விட மாட்டோம் அப்படின்னு. இந்த வாரிசு அரசியல்னாலதான் இந்தியாவே இவ்வளவு கேவலமா இருக்குன்னு